வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான நீரல் நீயே நெஞ்சமே. ஹாய் வணக்கம் கிஷா. இன்றைக்கி எத்தனையாவது பர்த்டே கொண்டாடுறீங்க? 17வது பர்த்டே வந்து உங்களோட வீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்கள் மூலமாக கிஷாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தி மகிழ்விச்சிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் கிஷாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ கிஷா தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து யார் அனுப்பியிருப்பாங்க, யாராக இருக்கு? யார் அனுப்பியிருப்பாங்க? அத்தான். என்ன பேர் அத்தானுக்கு? பிரசாத். எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. இல்லை, வேற வேற யாராவது? மச்சான். மச்சானா மச்சான்? மச்சால். என்ன பேர் மச்சாலுக்கு? லக்ஷிதா. எங்க இருக்கிற? கனடா. இல்லை, 2 பேரை சொல்லியிருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக நிறைய தோடுகள் வச்சு தோடுகள் போடுறீங்களா? பிடிக்குமா? அப்ப யாருக்கு தெரியும் நீங்க தோடுகள் கலர் கலரா போடுறேன்? எல்லாருக்கும் தெரியுமா? ரைட். நிறைய தோடுகள் வச்சு ஒரு அழகான பொக்கே செஞ்சு உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. விஷய ஹாப்பி பர்த்டே. ஓகே, பிடிச்சிருக்கா? தோடுகள் பிடிச்சிருக்கா? ரைட். ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அழகான பொக்கே ஒன்று செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? சாகித்யன். எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ். இல்லை, பேர்லாம் வந்திருக்கு. பேர் தான் போட்டு வந்திருக்கு, நாடு போட்டு வரையில. யாராக இருக்கு? மூன்று பேரை சொல்லி இருக்கீங்க. 3 பேரும் அனுப்பல. 3 பேரும் ஏமாத்திட்டாங்க கிஷாவை. மேனகா அக்கா. எந்த மேனகா அக்கா? சந்துரு மேனகா வாங்களா? அப்ப எந்த மேனகா அக்கா? தில்லைவாசன் மேனகா. எங்க இருக்கிறாங்க அவங்க? இத்தாலியில. இல்லை, 4 பேரை சொல்லி இருக்கீங்க. இங்க நிறைய பேர் சுத்தி நின்று பாக்குறாங்க. அவங்கள யாராவது? சான்ஸ் இல்லையா? ஷுவரா? ஏன் அப்படி சொல்றீங்க? துச்சனா. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. இல்லை, இது ஒரு போய் ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. இன்னைக்கு எனக்கு அடிவிழாம இருந்தா சரி. சரி, ஒரு பையன் அனுப்பியிருக்கான். என்ன பேர் அவங்களுக்கு? ஏதாவது விசேஷங்கள் லவ் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சரி, ஒரு பையனடா யாரா இருக்கும்? ஒரு போய் அனுப்பியிருக்கிறாங்க. அண்ணா. ஷூரா? டவுட். அதுலேயும் ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே கிஷான்ட்டு போட்டு நிறைய ரோஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதில் கேக்கில். அப்போ ஏதோ சம்திங் இருக்கு போல. அப்படியா?
நிறைய ரோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. கவனம் அதை அப்படியே வைங்க. ரைட், கேக் கட் பண்ண முதல் சொல்லுங்க பாப்போம். ஃபைனலா 5-6 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். நீங்க 5-6 பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்குள்ள ஒருத்தங்க அத்தான். என்ன பேர் அத்தானுக்கு? பிரசாத். சரி பாப்போம். அவங்க இல்லை, அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். முதல்ல கட் பண்ணிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க. கிட்ட நூறுங்க. ரைட், கேக்கை கட் பண்ணுங்க. பட்டுக்கையா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kisha. Happy birthday to you. கை தட்டி விடுங்க எல்லாரும். ரைட், இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணிட்டோம். கிஷா சொல்லுங்க பாப்போம் ஃபைனலா. கோயன்னு சொல்லிட்டு இருந்தானே அண்ணா. ஷூரா? அப்ப முதல் மச்சான் பிரசாந்த். நீங்க வடிவா ஜோசிங்க. அத்தான். சரி, அத்தானா அண்ணாவா? அண்ணா. ஷூரா? சரி, உங்களுக்காக வந்து இந்த கிஃப்டை வந்து பிரான்ஸ்ல இருந்து யாரு? உங்களோட அண்ணா. என்ன பேர் சொன்னீங்க? சாகித்யன். உங்களோட அண்ணா தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து கிஷாக்காக தங்கச்சிக்காக வழங்கியிருக்கிறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு? எதிர்பார்க்கல. ரைட், என்ன சொல்ல போறீங்க நீங்க? இல்லாட்டி எதிர்பார்த்தது வேறு எதுமா, இல்லாட்டி எதிர்பார்த்தது வேறு யாக்கள்கிட்ட இருந்தா? அப்படியெல்லாம் இல்லை. ரைட், ஓகே. என்ன சொல்ல போறீங்க சாகித்யன் அண்ணாக்கு? தேங்க்யூ மட்டுமா? இந்த அன்பு எப்பவுமே இருக்க வேண்டும். ஓகே, இந்த மெசேஜ் அவங்க பார்ப்பாங்க, பார்த்து அவங்கள சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் எங்கள் என்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின கிஷாண்ட அண்ணா சாகித்யன் அவங்க சார்பாகவும் பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் கிஷாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.